சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு 1000 சைட் டிஷ் வந்தாலும், இந்த சிக்கன் கிரேவிக்கு இருக்கிற சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அது பயங்கரங்க. அதோட டேஸ்ட் இந்த சப்பாத்திக்கும் அப்படியே வந்து கிரேவி கொஞ்சம் லிக்விடா வச்சு அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நல்லா திக்கா வச்சு தொட்டுட்டு சாப்பிடுற மாரி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ எங்க வீட்ல எல்லாரோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். சரி டின்னருக்கு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சுட்டு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மிளகாத்தூள் காலியானத அரைச்சுட்டு வந்தாச்சு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா, இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா எனக்கு வந்துட்டு சமையல் வேலையே ஓடாது. ஒவ்வொரு ரெசிபிக்கும் தனித்தனியா வந்துட்டு தூள் அரைச்சிட்டு இருக்கிறது, அது கொஞ்சம் பிஸியா இருக்கிறனால அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு தூள் இருந்துட்டா போதும். நான் வந்துட்டு இப்ப இந்த சிக்கன் குழம்புக்கு பாருங்க, கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டுட்டு என்னோட தூள் தான் போடுவேன். அந்த டேஸ்ட்டு தான் வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாத்தூள் வந்து காலியாக காலியாக அரைச்சு வச்சுட்டே இருப்பேன். எல்லார் வீட்லயும் அப்படிதான். ஒரு சிலர் வந்து ரெடிமேடா யூஸ் பண்ணுவாங்க. நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த அரைக்கிற தூள் தான். அதோட டேஸ்ட்டும், அதோட மணமும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.